ஓகேவா? So this week, what we are going to see? We are going to see how to create a website using WordPress and Wix, other third-party tools. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? எல்லாருமே வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்ட்டா? என்னென்ன வெப்சைட்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஃப்ரேமர், வெப்ஃப்ளோ, Wix, அப்புறம் WordPress, Wix. ஓகே, சூப்பர். ஃப்ரேமர், Wix, WordPress, வெப்ஃப்ளோ. இதுல எதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு என்னலாம் தெரியும்? வெப்ஃப்ளோ தெரியுமா? ஃப்ரேமர் தெரியுமா? Wix தெரியுமா? WordPress தெரியுமா? இதுல எது உங்களுக்கு தெரியும்? இதுல எதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே. கேள்விப்பட்டிருக்கீங்க அவ்வளவுதான். யாரும் வொர்க் பண்ணது கிடையாது. கரெக்ட்டா? ஓகே. நோ ப்ராப்ளம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ விக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஒரு 2 நாள் விக்ஸ் பார்த்துட்டு, 2 நாளைக்கு வந்து வேர்ட்பிரஸ் பார்த்துட்டு, தென் ஃப்ரேமர் அண்ட் வெப் ஃப்ளோ ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எனக்குமே ஐடியா கிடையாது. நான் வந்து வெப் ஃப்ளோ யூஸ் பண்ணது கிடையாது. இஃப் பாசிபிள் வி கேன் ட்ரை டூ கெட் இட். அதர்வைஸ் வி கேன் லீவ் இட். ஓகேவா? தெரிஞ்சது 2 தெரிஞ்சாலே போதும். விக்ஸ், வேர்ட்பிரஸ் 2மே பெரிய பெரிய சூப்பரான வெப்சைட்ஸ் தான். ஓகே. அப்ப என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். எஸ். நம்ம டிமென்டியோட வெப்சைட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. டிமென்டி.com பார்த்துருப்பீங்க. அது வேற ஒண்ணுத்துல பண்ணது. டிமென்டி.inன்றது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுத்துல பண்ணது. டிமென்டி.in வந்து பார்த்தீங்கன்னா, வி டிட் இட் இன் விக்ஸ் சைட். ஓகே. டிமென்டி.com வந்து பார்த்தீங்கன்னா, எதுல பண்ணது? விக்ஸ்ல பண்ணது. ஓகேவா? ஸோ இதான் டேஷ்போர்ட். ஓகே. இதான் டேஷ்போர்டு. சைட்ட பத்தி எடிட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ நம்ம சைட்டுக்கு யாராவது மெசேஜ் ஏதாவது பண்ணாங்கன்னா, இதெல்லாம் அங்க வந்துரும். எத்தன பேர் வந்திருக்காங்க? எத்தன பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட்ட சேவ் பண்ணி குடுத்துருக்காங்க?
அதுக்கப்புறம் வந்து எத்தன பேரு சைட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்க. எத்தன செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே அதுக்கான ஆப்ஷன்ஸ். அதாவது புக்கிங்கு, சேல்ஸு, கேட்டலாகு, ஆன்லைன் புரோகிராம்ஸு, மியூசிக் லைப்ரரி, வீடியோ லைப்ரரி, குரூப்ஸ், ஃபார்ம்ஸ், ஆப்ஸ், சைட் மொபைல் அப்ளிகேஷன், இன்பாக்ஸ், கஸ்டம் லீட்ஸ், மார்க்கெட்டிங்கு. ஸோ இந்த மாரி டிஃபரெண்டான சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அவைலபிளா இருக்கும். இப்போ லேண்டிங் பேஜ்க்குள்ள போறோம்ன்னு வச்சுக்கங்க. சப்போஸ் வெளிய இருக்கோம் அப்டின்னா, இஃப் யூ ஆர் ஹேவிங் சைட் லைக் திஸ். சைட் இல்லன்னா, கிரியேட் அ சைட்ன்னு வரும். ஓகே. அத நம்ம எப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எடிட் சைட் குடுக்குறேன். உங்களுக்கு பிபிடி பண்ண தெரிஞ்சா போதும்பா. பிக்சல் சைட் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கலர் சைக்காலஜி தெரியணும். அதுக்கு முன்னாடி பேக்கிரவுண்ட் எப்படி வைக்கணும்னு தெரியணும். ஒரு பேசிக் ஐடியாஸ் தெரியணும். அதுக்கு தானே நீங்க யுஐ, யுஎக்ஸ் டிசைன் படிச்சிருக்கீங்க. கரெக்ட்டா இல்லையா? ஓகே. ஸோ இதான் வந்து ஹெட்டரு. இது வந்து நேவிகேஷன் பார். இது வந்து பார்த்தீங்கன்னா, அம் ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆ ஒரு சின்னதா ஒரு சிடிஏ பட்டன் வச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ற ஒரு பேனர். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண ஒரு வெப்சைட்ப்பா. ஓகே. ஸோ டீமன்டி எப்படி லேர்ன் பண்ணும்? டீமன்டி என்ன மாரி கெரியர் ஹெல்ப் பண்ணும்? வேற என்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க? எல்லாமே இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொரு பேஜும் டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே நீங்க பார்க்க முடியும். லைக் திஸ் இஸ் திஸ் இஸ் ஆப்ஷன்ஸ் இங்க. எப்படி நீங்க கேன்வாவுல எல்லாம் ஆப்ஷன் பார்த்தீங்களோ, அந்த மாரி எலமென்ட்ஸ் ஆட் பண்றதா இருந்தாலும், இங்க இதுல கிளிக் பண்ணீங்கன்னா எலமென்ட்ஸ் ஆட் பண்ணலாம். என்னென்ன எலமென்ட்ஸ் இருக்கு பாருங்க. இமேஜ், பட்டனு, ஸ்ட்ரைப்பு, ஸ்ட்ரிப்பு, டெக்கரேட்டிவ், பாக்ஸ், கேலரி இத பார்த்தாலுமே உங்களுக்கே யுஐ, யுஎக்ஸ்ல என்னென்ன எலமென்ட்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிரும். இதுதான் நான் சொல்றேன் கைஸ் உங்களுக்கு. ஓகேவா? இந்த மாரி எலமென்ட் தான் தெரியணும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? யுஐ பொறுத்தவரைக்கும் எலமென்ட் தெரிஞ்சா மட்டும் தான் அதுக்கு மேல நீங்க வந்து அதுக்கு மேல வொர்க் பண்ண முடியும். இது தெரியாம நம்ம போட்ட வீடியோல நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க வந்து யுஎக்ஸ் பத்தி பேசவே இல்ல. உங்களுக்கு யுஎக்ஸ் பத்தி எதா தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. யாராவது பார்த்தீங்களா அந்த வீடியோவ? நான் யுஐ பத்தி தான்டா பேசியிருக்கிறேன். நான் யுஐ பத்தி தான்டா பேசியிருக்கேன். யுஎக்ஸ் பத்தி பேசவே இல்லன்றது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆட் ஆன் அட்வான்டேஜ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தி எலமெண்ட் நேம்ஸ். மார்க்கெட்ல வெறும் யுஐ, யுஎக்ஸ் நாலேட்ஜ் மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டு உட்கார்ந்து நீங்க ஜெயிச்சிற முடியாது. இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டுல. கரெக்ட்டா இல்லையா? ஸோ இந்த மாரி எல்லா விதமான எலமென்ட்டையும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. வென் யூ ஆர் டாக்கிங் வித் த டெவலப்மென்ட் டீம் ஆர் யூ ஆர் டிஸ்கஸிங் வித் டெவலப்மென்ட் டீம், யூ நீட் டூ கிவ் ஐடியாஸ். ஓகே. அவன் சொல்றான் ஒருத்தவன். அதெல்லாம் டெவலப்பரோட ஹெட்டேக்கு. நம்மளுக்கு ஹெட்டேக் இல்ல அப்டின்ட்டு. ஏய் யூ நீட் டூ கிவ் ஐடியா மேன். அதர்வைஸ் people will depend on you only. Why? Because you are the UI person. Developer can develop whatever they want to. கரெக்ட்டா? உனக்கு எதுக்கு சம்பளம் குடுத்து யுஐ டிசைனர் வச்சிருக்காங்க? நீ ஐடியா குடுக்கணுன்றதுக்காக தானே வச்சிருக்காங்க. அது தெரியாம கத்திட்டு இருக்கானுங்க. அதான் சொன்னேன். ரியாலிட்டி அட்ரஸ் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கோடிங் வந்து படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் வந்து தலைகீழா இருப்பாங்க. எனக்கு கோடிங் வராது. அதனால வந்து நான் யுஐ, யுஎக்ஸ் சொல்ல வந்துட்டேன். டேய் லூஸ் மகா! கோடிங் வரலன்னு சொன்னோன்னா, உன்ன வேலைய விட்டு தூக்கிடுவானுங்கடா! அப்படின்னு தான் இருக்கும். கோடிங் தெரியாம எப்படி நீ உள்ள வர முடியும்? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். கம் டூ ரியாலிட்டி. ரியாலிட்டிக்குள்ள வாங்க.
ஒரு கம்பெனில வேலை செஞ்சு போய் பாருங்க. கோடிங் தெரியலன்னா சத்தியமா சொல்றேன், மதிக்க கூட மாட்டானுங்க. ஸோ அந்த எலமென்ட்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ இந்த எலமென்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் பேஜஸ், மெனூஸ் ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன். செக்ஷன்னா இந்த வெல்கம் செக்ஷனு, ஃபூட்டரு இந்த மாரி ஆட் பண்றது. அபௌட் அஸ்ஸு, கேலரி, டீமுக்கு இதெல்லாம் செக்ஷன்ஸு. நீங்களே வெப்சைட் பண்றீங்கன்னா, இந்த மாரி செக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. ஃபார்மு, அதாவது கான்டாக்ட் செக்ஷனு. எப்படி இருக்கு பாருங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஃபீச்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷனு, பிசினஸ் இன்ஃபோ, சர்வீஸு, சப்ஸ்கிரைபு, டெஸ்டிமோனியல், கிளையண்ட்ஸு, ஸ்டோரு, புக்கிங், ஈவென்ட்ஸு, இமேஜஸு, டெக்ஸ்ட்டு, லிஸ்ட்டு, ஃபார்மு, ஓகே. எல்லா செக்ஷனும் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு பார்த்தது என்னது? எலமென்ட்ஸ். 2வது பார்த்தது செக்ஷன்ஸ். 3வது வந்து மெனு. என்ன பார்க்க போறோம்? மெனு. ஸோ, இங்க எத்தன மெனூஸ் இருக்கு? ஓகேவா? அந்த மெனு எல்லாத்தோட பேஜஸ் நீங்க இங்க கொண்டு வரணும்னா, இத இப்படி கிளிக் பண்ணணும். இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். இங்க மெனு இருக்கும். இப்ப லோட் ஆகுதா? எஸ். டிமேட் அபௌட் அஸ் பேஜ் வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஹோமுக்கு மேல போணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, யூ கேன் டிராக் அண்ட் டிராப். சி ஓகே. இந்த மாரி டிராக் அண்ட் டிராப் பண்ண முடியும். பேஜஸ் வேணும்னா டெலீட் பண்ண முடியும். யூ கேன் டெலீட் இதோ இருக்கு பாருங்க. ஹைட் பண்ண முடியும். டெலீட் பண்ண முடியும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். சரியா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப், லாகின்னு, குரூப் பேஜஸு, புரோகிராம் பேஜஸு, புக்கிங் பேஜு, மெம்பர் ஏரியா, டைனமிக் பேஜு, லைட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ, இந்த மாரியான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இந்த பேஜ்ல ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தீம் சைட்டோட தீம் என்ன கலர்ல வைக்க போறீங்க? அப்படின்றது தான் தீமா செலக்ட் பண்றது. சப்போஸ் நீங்க சேஞ்ச் தீம் குடுத்தீங்கன்னா, எந்த கலர்ல மாத்த போறீங்க? ஒரே ஒரு தீம் கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லாமே மாறிடும். எல்லா இடத்துலயும் மாறிடும். கலர். ஓகேவா? அதுக்கு அடுத்து, வேற என்னென்ன ஆப்லாம் உள்ள இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க? அதாவது எக்ஸ்ட்ராவா ஆப்ஸ் உள்ள உள்ள எனேபிள் பண்ண வைக்க முடியும். அதாவது இப்போ நீங்க வெப்சைட்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, சாட் பாட்லாம் இருக்கும். டிமென்டி சைட்ல போய் பார்த்தீங்கன்னா. ம். இதுல போய் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கங்க. இதான் வெப்சைட். டாட் இன் வெப்சைட் ஓகே. இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, அத பாருங்க. இந்த இடத்துல லெட்ஸ் கனெக்ட், லெட்ஸ் சாட் அப்படின்னு இருக்கும். இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி சைட். ஓகே. இட்ஸ் அ தேர்ட் பார்ட்டி சைட். நீங்க இப்ப பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது வந்து எனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ஆப். அதாவது ஃபார்ம். இது வந்து ஒரு ஃபார்ம். இது வந்து ஒரு ஃபார்ம். இங்க பாருங்க இது. சாட்பாட். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உள்ள வந்து இது இருக்கு. ஆப்ஸ் இருக்கு.
அதெல்லாம் நீங்க இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு தான் ஆப் மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருக்கா? இதுல ஒரு சிலது ஃப்ரீயா இருக்கு. ஒரு சிலதுக்கு நீங்க பே பண்ற மாரி இருக்கும். இதோ இருக்கு பாருங்க. 30 டேஸ் ஃப்ரீ. ஃபார்ம் வந்து 400 பெர் மந்த் ஃப்ரீ அவைலபிள். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு இது இருக்கு பாருங்க. ரெஸ்டாரண்ட் மெனுவுக்கு ஒண்ணு இருக்கு. விக்ஸ் ஹோட்டல்ஸ்க்கு ஒண்ணு இருக்கு. விக்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு ஒண்ணு இருக்கு. ஓகே. பிரைசிங் அண்ட் பிளான்ஸ்க்கு இருக்கு. விக்ஸ் வீடியோக்கு இங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். விக்ஸ் குரூப் இருக்கு. வேற என்ன இருக்கு? டீம் பிக்ஸுக்கு. வாட்ஸ்அப் ஆப்பு, சாட்பாட்டு, சாட்டி, பூம் ஃபார்மு, கியூஆர் கோடு, ரிக்வெஸ்ட் கோடு, சூப்பர் கிஃப்ட், அப்செல், கிராஸ் செல்லு, ஆப்டிமைஸ்டு ஷோகேஸு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா உள்ள இருக்கிற ஆப்ஸ். சோசியல் ஆப்ஸ். இ-காமர்ஸ் கமெண்ட்டு, விக்ஸ் கமெண்ட்டு, கல்வியோ, இமெயில் மார்க்கெட்டிங்க்கு, ம். சிம்பிள் சோஷியல், ஆட்டோ போஸ்ட், கமெண்ட்ஸ். இந்த மாரி சோசியல் மீடியாக்கான ஆப்ஸ் இருக்கு. மீடியா ஆப்ஸ் இருக்கு. கவுண்ட் டவுன் பண்ற மாரி. ஓகே. உங்களுடைய கேலரிய நீங்க ஷேர் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணாத அளவுக்கு வைக்கிறது. லாயல்டி புரோகிராம்ஸ். இது எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஓவராலா இருக்கிற ஆப்ஸ். நீங்க கேட்டகரி வைஸ் வைக்கணும்னு பார்க்கலாம். கேட்டகரி வைஸ் மார்க்கெட்டிங்க்கு என்ன வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல செல் பண்றதுக்கு என்னென்ன வச்சிருக்கிறாங்க. ஓகே. இந்த மாரி ஒவ்வொருத்துக்கும் சர்வீஸ் அண்ட் ஈவென்ட்க்கு ஒண்ணு இருக்கு. மீடியாவுக்கு இருக்கு. ஓகே. ஸோ TikTok ஃபீட் எல்லாம் எப்படி வர வைக்கிறது? Instagram ஃபீட் எப்படி வர வைக்கிறது? எல்லாத்துக்கும் ஆப் இருக்குப்பா. இதெல்லாம் நீங்க உள்ள வந்து என்ன பண்ணிக்கணும், இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே. இது பிரீமியமா இருந்தா தான் ஒரு சில விஷயங்கள் வரும். ஓகே. பிரீமியமா இல்லன்னா ஒரு சில விஷயங்கள் வராது. பரவால்ல. வர தேவையில்ல. இப்போதைக்கு நாங்க தெரிஞ்சுக்கங்க போதும். அதுக்கப்புறம் கலெக்ட்ஸ் லீட்ஸ். இப்ப உள்ள வந்து யாராவது ட்ரை பண்றாங்க. அவங்களோட மெயில் ஐடி குடுக்குறாங்க. கான்டாக்ட் குடுக்குறாங்கன்னா, அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ நம்ம கலெக்ட் பண்ணணும். தட் இஸ் கம்ஸ் அண்டர் இந்த கலெக்ட் லீட்ஸ்ல வந்துரும். அப்புறம் டிராஃபிக் அனலைஸ் பண்ற டேஷ்போர்டு. ஓகே. ஸோ ஆல் திஸ் ஐட்டம்ஸ் கேன் பி அவைலபிள். இந்த ஆப்ஸ் எல்லாமே அவைலபிள் இன் தி விக்ஸ் சைட்ல. அப்போ ஒரு விக்ஸ நீங்க பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ஆப்பே நீங்க லான்ச் பண்ண முடியும். யூ கேன் ரன் யுவர் ஓன் ஆப். சீரியஸா சொல்றேன். உங்களோட ஓன் ஆப் நீங்க பண்ண முடியும். எதுக்கு வேணா பண்ண முடியும். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த டூல். கஸ்டமைஸ் பண்ணி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி உங்களோட ஃபைல்ஸ், இமேஜ் நீங்க ஆட் பண்ணலாம். பிஎன்ஜி, லோகோ, சைட்ல இருந்தே கூட சில பிக்சர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சைட்ல இருந்தே வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ சிஎம்எஸ் அப்படின்றது என்னன்னா, ஆ கன்சியூமர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கஸ்டமர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ நீங்க எப்படி பண்றீங்க? அப்படின்றது ஒண்ணு. அது இல்லன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க. சிஎம்எஸ்னா கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் சிஸ்டமா? சிஆர்எம். கஸ்டமர் ஆ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட்டு. சிஎம்எஸ்னா கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். சாரி ஃபார் தட். ஓகே. ஸோ கன்டென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கன்டென்ட் எல்லாம் ஒரு இடத்துல மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கும். ஓகே. இதோ இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பை ஆடிங் கன்டென்ட்.
ஸ்டோர் அண்ட் மேனேஜ் கன்டென்ட் அண்ட் கலெக்ஷன்ஸ் இதோ இருக்கு பாருங்க. ஸோ இது என்னன்னா, உங்களுடைய கன்டென்ட்ட வந்து இவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கான ஒரு ஃபோரம் இருக்கு. நீங்க மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டூ எக்ஸ்ப்ளோர் ஓகே. எஸ்இஓ சைட்ன்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, எஸ்இஓ பண்ணணும்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு வெத்த வேட்டு. உண்ம அதான். சைட்ட வந்து நீங்க பண்ணிட்டு, அது எஸ்இஓ பண்ணலன்னா, அது என்னது? அது ஒரு வெத்து வேட்டு. சொல்றது புரிஞ்சுதா? இப்ப என் சைட் இருக்குன்னு வச்சுக்கங்க. நான் ஆரோ லக்ஷ்மன் போட்டாலுமே என் சைட் வரணும். ஓகேவா? அப்படி வராததுக்கு அதுக்கு எதுக்கு சைட்டுன்னு கேட்கிறேன் நானு. இதோ போட்ட உடனே வந்துருச்சா? திஸ் இஸ் கால்ட் எஸ்இஓ. எஸ்இஓன்னா என்னது? எஸ்இஓ அப்படின்னா என்னது? சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்இஓ. எஸ். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஸோ, சர்ச் இன்ஜின் பண்ணாத ஒரு ஆப் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ஒரு வெப் பண்றீங்கன்னா, அது ஏதோ ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு அர்த்தம். நீங்க அதாவது என்னன்னா, அ அட்ரஸ் இல்லாத வீடு அப்படின்னு அர்த்தம். யூசர் போய் Googleல தான் தேடுவான். டைரக்ட்டா வெப்சைட் டொமைன் ஐடி போட்டு தேட மாட்டாங்க. தட்ஸ் வெரி லெஸ். அப்போ சைட்டுக்கு வந்து எஸ்இஓ பண்றதுக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ Google ஆட்ஸ் எப்படி பண்றது? எஸ்இஓ இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்றது? எஸ்இஓ எப்படி பண்றது? எல்லாமே இங்க ரெடியா இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் அதுல பிளக் அண்ட் ப்ளே பண்ண வேண்டியது தான் வேலை உங்களுக்கு. கட் இட். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு வந்து போயிட்டு விக்ஸ் சைட்ட போய் லாகின் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க? ஓகே. சூப்பர். ஒரு விக்ஸ் சைட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல 10,000 15,000 சார்ஜ் பண்றான்னு வச்சுக்கங்க. எக்ஸாம்பிள். நான் ஒரு சைட் பண்ணி குடுக்கறதுக்கு, வேர்ட்பிரெஸ்ல பண்ணி குடுக்கறதுக்கு எங்க டீம் மூலியமா பண்ணோம்னா, வி ஆர் சார்ஜிங் ₹25,000 ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்றதுக்கு. ஓகே. அதுவே இஃப் யூ ஆர் டூயிங் எ வெப்சைட் ஆஸ் எ ஃப்ரீலான்சர் 15,000ன்னு வச்சுக்கங்க. இல்ல 10,000 வச்சுக்கங்க. இந்த செட்டப் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? விக்ஸோடைய பிரீமியம் செட்டப் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 2,500லேருந்து ரூ. 2,800 ஒரு டொமைனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,200 மொத்தமா நீங்க செலவு பண்ணது ஒரு ₹4,000ன்னு வச்சுக்கங்க. மீதி இருக்கிற அமௌண்ட் உங்க கையில. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க வொர்க் பண்ணி குடுக்குறதுக்காக சார்ஜ் பண்றது தான். எவ்வளோ சொல்றேன் சொல்லுங்க? நீங்க வந்து ஒரு வெப்சைட் பண்ணி குடுக்குறதுக்கு ரூ. 10,000ன்னு போட்டா கூட, உங்களுக்கு லாபம் வந்து ரூ. 6,000 இருக்குது. அதான் நீங்க வொர்க் பண்ற காஸ்ட் அது. நீங்க லாபம்ன்றத விட நீங்க வொர்க் பண்ற காஸ்ட்ன்னு வச்சுக்கங்க அது பேரு. சொல்றது புரிஞ்சுதா? சப்போஸ் அதுவே 15,000 வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டுக்கு நீங்க ரூ. 4,000 செலவு பண்ணிட்டு மீதி அமௌண்ட் உங்க கையில. மீதி ரூ. 11,000 உங்களுக்கு. ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா, இத நான் தான் வாங்கியிருக்கேன். ஓகே. என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் வாங்கியிருக்கேன் நானு. எவ்வளோல வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 இயர்ஸ் சைக்கிள் வாங்கிட்டேன். ஓகே. அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கு. பழைய பில் எங்க இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. எஸ் பில்லிங் ஹிஸ்டரி இங்க இருக்கு. யாஹ்! இங்க பாருங்க கைஸ். 1800க்கு தான் நான் பிரீமியம் சைட்டே வாங்கியிருக்கேன். ஓகே. அதாவது ஒரு வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்றதுக்கு 1800 இருந்தா போதும். அதுக்கப்புறம் டொமைன் வாங்கணும். டொமைனுக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்ட். ஓகேவா? பண்ணலாமா? 1800 இருந்தா உங்களோட ஓனா ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிட்டு போயிடலாம்.
பிளஸ் ஒரு 100 ஒரு 600 டூ 700 வந்து ஹோஸ்டிங் டொமைன் ஐடி வாங்குறதுக்கு. மொத்தமா செலவு பண்ண போறது ரூ. 2,500 தான். ரூ. 2,500 இருந்தா போதும். எவ்வளோ? ரூ. 2,500 இருந்தா போதும் ஒரு வெப்சைட் லைவ் பண்ணிடலாம். நீங்க உங்களோட கஸ்டமர் யாராவது ஒருத்தவங்களுக்கு புடிச்ச ஒரு வெப்சைட் பண்ணி குடுக்குறதுக்கு ரூ. 10,000 சார்ஜ் பண்ணிட்டு, யூ கேன் கெட் தெம் மீதி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8,000 உங்க பாக்கெட்ல போட்டுட்டு, நீங்க வொர்க்க முடிச்சுட்டு குடுத்துட்டு வந்துட்டே இருக்கலாம். ரூ. 8,000 அமௌண்ட் இதுல லாபம் உங்களுக்கு. ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் பண்ணி குடுத்தா, எவ்வளோ லாபம்? நான் சொல்றது சின்ன கால்குலேஷன். சப்போஸ் நீங்க எடுக்குற ஒரு வெப்சைட் பெரிய வெப்சைட் எடுக்குறீங்க. அப்படின்னா 10,000 போடாம ஒரு 15,000 போட்டுட்டீங்க. மொத்தமா செலவு பண்ண போறது என்னவோ ஒரு ரூ. 4,000லேருந்து ரூ. 5,000 அவ்வளோதான். மீதி அமௌண்ட் 10,000 உங்களுக்கு. அதே மாரி கணக்கு கால்குலேஷன்லாம் போடும்போது, அந்த பிரீமியம் அந்த ஆப்புக்குலாம் சேர்த்து போடணும். அந்த ஃபில்டரு அந்த மாரி அந்த உள்ள யூஸ் பண்ற சம் அதர் ஆப்ஸ்லாம் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கேத்த மாரி சேல்ஸ் அந்த ஆப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதுக்கேத்த மாரி கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்க பேமெண்ட் வாங்கணும். நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்குன்னு வாங்கிடக்கூடாது. புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ, இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு வெப்சைட் லாகின் பண்ண போறேன். ஓகே. ஐ அம் கோயிங் டூ ஷோகேஸ் ஃப்ரெஷ் லாகின். எப்படி ஒரு நியூ லாகின் வச்சு, எப்படி வந்து நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்றது தான் நான் காட்டப் போறேன். ஓகே. ஸோ அகைன் நான் என்னுடைய ஓன் ஆப்ப கொண்டு வரப் போறேன் நான் இப்போ. ஓகே. சப்போஸ் அந்த ஆப்புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வைக்கப் போறேன்? ம், ம். என்ன வைக்கலாம்? சொல்லுங்க பாக்கலாம். ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க பாக்கலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ இது என்னுடைய சோசியல் மீடியா ஆப் மாரி வச்சுக்கங்க. ஓகே. நான் வந்து என்னுடைய பர்சனல் ஆப்பா ஒண்ணு பண்ண போறேன். இதுல பீப்பிள் வந்து லாகின் பண்ற மாரி. ஓகே. லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி, ஒரு நியூஸ்லாம் படிக்கிற மாரி ஒரு விஷயம் பண்ண போறேன். ஓகே. இட்ஸ் அ இட்ஸ் அ பிளாக் ஃபார் மீ. பிளாக் கன்டென்ட் போட மாரி. ஓகே. இதான் அந்த ஆப். பண்ணலாமா? இப்ப நான் என்ன பண்றேன், விக்ஸுக்குள்ள சைன் அப் பண்ணிக்க போறேன். நோட் புக் எடுத்து எழுதிக்கங்க. ஓகே. ஆரோ கைடன்ஸ் எது வேணா போட்டுக்கலாம். இல்லன்னா, அ ஜஸ்ட் இப்படி போட்டுக்கலாமா? ஏற்கனவே டெக்னாலஜி கற்பித்துக்கலாம் வெப்சைட் ஆல்ரெடி டெவலப்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால அது பண்ண முடியாது. மிஸ்டர் ஆரோவுக்கும் ஆல்ரெடி வந்து வெப்சைட் போயிட்டு இருக்கு கரண்ட்லி. மிஸ்டர் ஆரோ டாட் காம் அதுவும் போயிட்டு இருக்கு. ஆரோ டாட் காம் வந்து சைட் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து வொர்க் ஆயிட்டு இருக்கு. இதான் சைட் டிசைன் போயிட்டு இருக்கு கரண்ட்லி. எஸ். ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா
இதுல வந்து உங்களுடைய டீம்ஸு, மென்டீஸு, வாலண்டியர்ஸு, அப்புறம் வந்து மென்டீஸ் அச்சீவ்மென்ட் எல்லாமே போடப் போறேன். டீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வருவாங்க. மென்டீஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வருவாங்க. வாலண்டியர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் வருவீங்க இங்க. ஓகே. அண்ட் தென் புரோகிராம்ஸ். வாட் ஆர் த புரோகிராம்ஸ் வி ஆர் டூயிங் ரைட் நவ் அப்படின்றது இன்னும் முடியல. பட் இட்ஸ் இன் த ப்ராக்ரஸ் ரைட் நவ். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது இன்னும் முடியல. இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ மிஸ்டர் ஆரோவுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கா? இப்ப நான் நான் புதுசா ஒண்ணு பண்ணலான்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி கற்பித்தல்ன்ற டொமைன் மட்டும் வாங்கிட்டு, அத வந்து நம்ம ஒரு ஒரு டெக் டெக் சொல்லிக் குடுக்குற ஒரு ஒரு பிளாட்ஃபார்மா வைக்கலாம் அப்டி சொல்ட்டு ஐடியா. ஸோ டெக்னாலஜி கற்பித்தல் அப்டி சொல்ட்டு. ஸோ அதனால டெக்னாலஜி கற்பித்தல் அப்டின்ற டொமைன் இன்னும் வாங்கல ஆக்சுவலி. வாங்கணும். கற்பித்தல். ஸோ இன்னும் வாங்கல டொமைனு. ஸோ அதனால அது வராது. ஆ தமிழ்ல தான் இருக்கு சிலது. நம்ம டொமைன் வாங்கிட்டு அதில பண்ணுவோம். ஓகே. இப்ப நம்ம பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏதாவது ஒரு நியூஸ் பிளாக் மாரி பண்ணுவோம். ஓகே. இப்ப என்னோட லாகின் பண்ணிட்டேன்பா. என்னோட டொமைன் போட்டு, என்னோட இமெயில் போட்டு லாகின் பண்ணிட்டேன். பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இப்ப இங்க கேக்குது பாருங்களேன். "ஹூ ஆர் யூ கிரியேட்டிங் வெப்சைட் ஃபார்? மை செல்ஃப், மை பிசினஸ் ஆர் ஃபிரெண்ட்." நான் கிளையன்ட்டுக்கு பண்றேன். நான் ஒரு ஏஜென்சி அப்டின்னா, நீங்க எது வேணா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. எது வேணா கிளிக் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, சப்போஸ் நான் இது கிளிக் பண்றேன்னு வச்சுக்கங்க. ஆஸ் அ ஃப்ரீலான்சர் போட்டேன்னா, இப்டி போட்டுரும். ஓகேவா? இங்க கேக்குது பாருங்க. கோ டூ விக்ஸ் ஸ்டுடியோ ஆர் கன்டின்யூ வித் விக்ஸ்ன்னு இருக்கா? கன்டின்யூ வித் விக்ஸ் குடுங்க. அதாவது நீங்க டைப் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே இங்கே என்ன ஆயிடும்? ஜெனரேட் ஆயிடும். சொல்றது புரியுதா? ஆனா, இத விட நான் என்ன பெட்டரான ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன்னா, கோ வித் ஸ்டுடியோ தான் சொல்லுவேன் நானு. நீங்க தான் டிசைன் பண்ணணும். ஓகே. தட் இஸ் த ரீசன் யூ ஆர் அ டிசைனர். ஏஐ கிட்ட குடுத்து டிசைன் பண்றவன் டிசைனரே கிடையாது. கரெக்ட்டா இல்லையா? யூ ஆர் அ யுஎக்ஸ் டிசைனர். கரெக்ட்? ஓகே. How do you plan to use the platform? As a part of agency, as a freelancer. நான் ஃப்ரீலான்சர் குடுத்துக்கிறேன். So what kind of service you providing? Web design, web development, marketing, continue. ஒரு சில இதெல்லாம் கேட்பான். இதுல இன்புட் கேட்பான். ஓகே. What do you want to like to next? So start creating குடுத்துருங்க. ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நெறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு பாருங்க. அவைலபிளா இருக்கா? நீங்க என்ன பண்ணணும், இங்க டைப் கிரியேட் பண்ணி, எந்த மாரி அ ட்ரை பண்றீங்க? எந்த இண்டஸ்ட்ரிக்கு பார்க்குறீங்க? பிசினஸ்க்கு பார்க்குறீங்களா? டெக்னாலஜிக்கு பார்க்குறீங்களா? ஓகே. கிரியேட்டிவிட்டிக்கு பார்க்குறீங்களா? ஃபேஷன் அண்ட் பியூட்டிக்கு பார்க்குறீங்களா? ஸ்டோர்ஸ், புக்கிங்ஸு, போர்ட்ஃபோலியோ. உங்களோட போர்ட்ஃபோலியோ பண்றீங்கன்னா, நீங்க பண்ணலாம். இதுலருந்து எடிட் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். ஓகே. வ்ளாக்ஸு, ஈவென்ட்ஸு, பிரைசிங் அண்ட் பிளான்ஸ் பேஜ், ஸ்டைலு எல்லாத்துக்குமே இங்க இருக்கா? ஓகே. இங்க என்னென்ன இருக்கு பாருங்க இங்க. கம்யூனிட்டி இருக்கு. எல்லாமே மேல இதெல்லாம் இருக்கு. சிஎம்எஸ் எல்லாமே இருக்கா? ஓகே. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு வ்ளாக் சைட் ஒண்ணு பண்ண போறோம். ஓகே. இப்படிதான் கேட்கும். ஓகேவா? ஸ்டார்ட் வித் பிளாங்க் கேன்வாஸ் ஆர் ஸ்டார்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட். நீங்க பிளாங்க்கா கேட்டீங்கனாலும்,
அவன் ஒயிட் கலர்ல பேஜ் குடுத்துருவான். நீங்க போய் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து போடுற மாரி இருக்கும். இல்ல டெம்ப்ளேட்னாலும் ஓகே தான். நான் டெம்ப்ளேட் வழியா போயிடுறேன். டெம்ப்ளேட்னா கஸ்டமைஸ்டா இருக்கும். ஏற்கனவே பண்ணியிருக்கும். அத நான் எடிட் பண்ணிக்க போறேன். ஓகே. இல்ல ப்ரோ நான் ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்றேன் அப்டின்னாலும், நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஒரு ஐடியாவே இல்லாம பிளாங்க்கா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ என்ன பண்ண போறோம்? இட்ஸ் அ ஸோ இது எல்லாமே போர்ட்ஃபோலியோஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. ஒன் பேஜ் வெப்சைட்ஸ், கம்பெனி சைட் ஓகேவா? சிஎம்எஸ். ஸோ இந்த மாரி நெறைய பிளாக்ஸ் எழுதுற மாரி நெறைய இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ், பிசினஸ், டெக்னாலஜி, கிரியேட்டிவ், ஃபேஷன் அண்ட் பியூட்டி. ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ம். ஆல் டெம்ப்ளேட்ல கிளிக் பண்ணிட்டேன் நானு. ஓகே. ஆல் டெம்ப்ளேட்ட கிளிக் பண்ணிட்டு, நான் எல்லாமே பார்க்குறேன். எனக்கு எது சூட் ஆகும்ன்னு சொல்ட்டு. ஓகே. நீங்க இப்ப யாருக்காவது டீ ஷர்ட்டுக்கு பிராண்ட் பண்ணி குடுத்துட்டுருக்கீங்க. கிளாத்திங் ஸ்டோரு, ஃபிட்னஸ் ஸ்டுடியோக்கு ஏதாவது பண்ணணும். இல்ல யாராவது கான்சர்ட் பண்றவங்களுக்கு பண்ண போறீங்க. இல்ல ஸ்பாவுக்கு பண்ண போறீங்க. எந்த ரிலேட்டடான விஷயத்துக்கும் இங்க என்ன இருக்கு? டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? இட்ஸ் ரெடி ஹியர். ரெஸ்டாரண்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு இங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டியது இதுலருந்து ஒண்ணு நல்லா சூஸ் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்க போர்ட்ஃபோலியோ தானே பண்ண போறீங்க. சார் நான் இதுல போர்ட்ஃபோலியோ தானே சார் ஃபர்ஸ்ட்டு பண்ணணும். எஸ் யூ வாண்ட் டூ கிரியேட் யுவர் ஓன் போர்ட்ஃபோலியோ. நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. இதுல கிரியேட் பண்ணி வைங்க. அதான் தேவை. இதுக்கு தான் நான் அன்னைக்கு சொல்றது. உங்களோட ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ட நீங்க இதுல பண்ண போறீங்க. விக்ஸ்ல பண்ண போறீங்க. ஓகே. இது நல்லா இருக்கு. இது வந்து ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட்க்கு வச்சிருக்காங்க. இதுவுமே போர்ட்ஃபோலியோ தான். நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். யூ கேன் டூ மெனி திங்ஸ். ஓகே. யூ கேன் டூ மெனி திங்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ஒரு ஆப்புக்கான லேண்டிங் பேஜ் பண்ண முடியும். ஒரு ஆப்க்கான லேண்டிங் பேஜ். ஓகே. உங்களோட எப்படி போர்ட்ஃபோலியோ நம்ப யுஎக்ஸ் கேஸ் ஸ்டடி பண்ணுவோமோ, அந்த மாரியான பேஜஸ்லாம் இங்க அவைலபிளா இருக்கும். ஓகே. இங்க என் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஓகே. இங்க என் நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. சப்போஸ் ப்ரோ நம்ப ஏன் இப்படி பண்ணக்கூடாது? ஏஐ ட்ரை பண்ணலாமே! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, யா வி கேன் டூ தட். இதோ இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் a நியூ வெப்சைட் இப்படி குடுத்துட்டு, இதோ இருக்கு பாருங்க. இப்ப நம்ம சாட் பண்ணுவோமா? நான் சாட் பண்ண போறேன். என்ன சாட் பண்ண போறேன்னா, லெட்ஸ் கிரியேட் a வெப்சைட் ஃபார் நியூஸ் அண்ட் வ்ளாகிங். ஸோ பீப்பிள்
can come and visit page, read and share it. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் ஆப்ஷன். வேரியஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டட் பிளாக். பிளாக் அண்ட் நியூஸ் வெப்சைட். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அ சோசியல் மீடியா அப்படின்னு போட்டுறேன். என்னதான் ஏஐ கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். என்ன சொல்றீங்க? கரெக்ட்டா? ம். டிசைன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங், கமா இவி, டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர், ஏஐ, மொபைல் ஆப்ஸ் ஆர் யுஐ, யுஎக்ஸ், இண்டஸ்ட்ரி. நம்ம வந்து விக்ஸிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக என்ன பண்ணோம் இப்போ, இந்த மாரி குடுத்து வி கேன் ஆஸ்க் ஹிம் டூ ரைட் அ சைட் ஃபார் அஸ். டூ அ சைட் ஃபார் அஸ். ஃப்ரெஷர்ஸ் டெக் ஃப்ரீக்ஸ். அவனே கேட்கறான் பாருங்க. உங்ககிட்ட இன்புட்டா கேட்கறான் பாருங்க. ஆ ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் ஆர் ஃபங்ஷனாலிட்டி வாட் யூ வுட் லைக் டூ டேக்ன்னு கேட்கறான். இப்ப நான் என்ன கேட்க போறேன், மெம்பர்ஷிப் புரோகிராம் வேணும்னு கேட்க போறேன். ஓகே. மெம்பர்ஷிப் வேணும். மெம்பர்ஷிப் புரோகிராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கேன் பி ஷேரபிள். அதர் சோசியல் மீடியாஸ். அப்புறம் வேணும்னா ஃபீச்சர்லாம் தேவைப்படும்பா. டைப் பண்ணுங்கப்பா. மெம்பர்ஷிப் புரோகிராம் தேவை. கன்டென்ட் வந்து ஷேர் பண்ற மாரி தேவைப்படுது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட், லைக் போடுற மாரியான ஆப்ஷன் கேட்க போறேன். லைக்ஸு, விசிட்ஸ் விசிட்ஸ் கவுண்ட், விசிட் கவுண்ட்ஸு அண்ட் வந்து வேற என்ன இருக்கு? ஸோ அதர் பீப்பிள் கேன் ஆல்சோ ரைட் அ கன்டென்ட். தெர்ல. இத அவன் புரிஞ்சுப்பானான்னு சொல்ட்டு பார்க்கலாம்.
Can you share some option for monetization your news and blogging sites such as a subscription? Yes, all essential. மானிட்டைசேஷன்னா அது எப்படி காசா எப்படிலாம் அதுல இருந்து நீங்க மானிட்டைசேஷன் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. ஓகே. மானிட்டைசேஷன் ஐ வில் டூ. ஓகே. இப்ப அவ்வளோதான். இப்ப நம்ம என்ன பண்ட்டோம், கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்புட் குடுத்தாச்சு. இப்ப இத வச்சு அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் நம்மளுக்காக. ஓகே. இப்ப சொல்ற ஏஐ வச்சு நம்ம வெப்சைட் எந்த அளவுக்கு கிரியேட் ஆகுதுன்னு பாருங்க நீங்களே. ஓகே. இதுதான் சொல்றாங்க நெறைய பேர். ஏஐ வந்துருச்சு. உங்களுக்கு அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றது. ஓகே. நம்மளுக்கு ஒரு டேஷ்போர்ட் தான் செட்டப் பண்ணி குடுத்துருக்கானுங்க அவனுங்க. டிசைன செட் பண்ணி குடுத்துருக்கானுங்க. இது வெறும் டேஷ்போர்ட் செட் பண்ணி குடுத்து தான்ப்பா இந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டுருக்கானுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ணவே போறோம். இங்க இருக்கு பாருங்க. ஏஐ கிட்ட நம்ம கொஸ்டின் சொல்லப் போறோம். ஓ! கிரியேட் பண்றான் நம்மளுக்காகவே. We are generating tech news and blogging website for your tech blog site. Once the site is ready, can you click anything you want to change? சூப்பர், சூப்பர். கிரியேட் பண்ணிட்டோம். வேலை வந்து கம்மி ஆயிடுச்சு பாருங்க இப்போதைக்கு. வாவ்! சூப்பரா கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம என்ன பண்ணுவோம்? சைட் ப்ரொஃபைலு, சைட் ஸ்ட்ரக்சரு, லேஅவுட்டு ஓகே. மேக் இட் லிட்டில் டிஃபரெண்ட். அவன்கிட்ட கேட்டுருக்கோம். கொஞ்சம் லைட்டா டிஃபரெண்ட்டா பண்ணி குடு ஏஐ அப்படி சொல்ட்டு. பார்க்கலாம் எப்படி பண்றான்னு சொல்ட்டு. ஸோ எண்ட் ஆஃப் த டே யாராவது ஒருத்தவங்க இன்புட் குடுத்தா தான் வேலைக்கு ஆகும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ ஏஐ கேனாட் டூ எனிதிங். வி நீட் டூ கிவ் சம் இன்புட்ஸ். இது ஓரளவுக்கு நல்லா இருக்க மாரி இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணணும் மாரி தான் இருக்கு. வாட் இஸ் த டிசையர்ட் அவுட்புட்? வி நீட் டூ சேஞ்ச் லிட்டில் பிட். சரி ஓகே. கன்டின்யூ வித் ஸ்டுடியோன்னு குடுத்துருவோம். கன்டின்யூ வித் டிசைன். ஓகேவா? எஸ். இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? பப்ளிஷ் பண்ணிடலாம். இதோ இருக்கு பாருங்க. டெக் பிளாகிங் வெப்சைட் டாட் காம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, போய் பர்ச்சேஸ் பண்றது. டொமைன்லாம் நம்மளுக்கு வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் கோ டூ யுவர் எடிட்டர். இப்போ எடிட்டர்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வி கேன் டூ த ஆல்டரேஷன்ஸ் வொர்க் ஹியர். நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ண அந்த டேஷ்போர்ட் மாரி வந்துரும். இதுல நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்? எடிட் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்க சைட்ட.
அவ்வளோதான்ப்பா. ஸோ வந்துருச்சு. இப்ப நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னா, ஜஸ்ட் இத அப்படியே நீங்க எடிட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். லைக் யூ வாண்ட் டூ ஜஸ்ட் டூ அ ஹீரோ செக்ஷன்னா, இங்க இருக்க பாருங்க எலமென்ட்ட. இந்த எலமென்ட்லேருந்து என்ன எடுத்துன்னு வர போறீங்க. லைக் இப்ப நான் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு அதில டாப்பா வந்து ஒரு ஹீரோ செக்ஷன் மாரி எனக்கு ஒண்ணு தேவைப்படுது அப்டின்னா, எனக்கு நானு இதில போயிட்டு ஓகே. வெல்கம் பேனர் மாரி எதனா ஒண்ணு வேணும் அப்டின்னா, இந்த வெல்கம் பேனர் எடுத்து வச்சுருவேன் நானு. சொல்றது புரியுதா? எஸ். இட்ஸ் தேர். இதோ வந்துருச்சு பாருங்க. சப்போஸ் எனக்கு இப்போ வேற ஒரு எனக்கு எலமெண்ட் தேவைப்படுது அப்டின்னா, கரோசல் வேணும். இதோ இருக்க இமேஜ் இருக்கு. இமேஜ் என்ன இமேஜ் வேணும் உங்களுக்கு? ஸோ இமேஜ்ல வந்து கிரிட் மாரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3x3ன்ற மாரி இருக்கு. சப்போஸ் வேற மாரி ஏதாவது வேணும்னா, வி கேன் சேஞ்ச் இட் லைக் தட். வி கேன் ஆட் அவர் எலிமென்ட்ஸ் லைக் திஸ். ஓகே. மெனு இருக்கு, கேலரி இருக்கு. இதெல்லாம் வந்து இது செக்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு நெறைய செக்ஷன் டிஃபரெண்ட்டா கிடைக்கும். நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வ்ளாக் வந்து நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போடணும்னு நெனச்சீங்கன்னா, யூ கேன் ஆட் திஸ் ஒன் ஆல்சோ. லைக் இதோ இருக்கு பாருங்க. அவ்வளோதான். 24 இன்டூ சப்போர்ட்டு, எக்கோ ஃப்ரெண்ட்லி டிசைனு இந்த மாரி. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, வ்ளாக் வந்து இது வந்து ஃபூட்டர் சொல்றாங்க இல்லையா? நம்மளே ஃபூட்டர்ஸ் கூட தனியா எடுத்து வந்து போட்டுக்கலாம். இதோ இருக்குல்ல சப்ஸ்கிரைப்பு, இந்த சப்ஸ்கிரைப் எடுத்துன்னு வந்து போடலாம். அப்புறம் வந்து இதோ இருக்கு பாருங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இத எடுத்துட்டு வந்து போடலாம். இது போட்டுக்கலாமா? இப்போ எனக்கு இது வேண்டாம். இது இங்க தேவையில்ல. எனக்கு கீழ போணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அப்படியே என்ன பண்ணிக்கங்க டிராக் அண்ட் டிராப் தான். இதோ இருக்கு பாருங்க. இந்த பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணா இதோ இருக்கு பாருங்க கீழ. அவ்வளோதான். கான்டாக்ட் அஸ் பேஜ் வந்துருச்சு. டன்னா? ஸோ இந்த மாரி நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றீங்களா? உங்களுடைய ஓன் போர்ட்ஃபோலியோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அதாவது ஆ ஐ அம் ஐ அம் மை செல்ஃப் ராம்குமார். ஐ அம் மை செல்ஃப் பாரத் மணி பாரதி. என்னோட போர்ட்ஃபோலியோ இதுதான். நான் இத்தன இந்த வருஷத்துல நான் முடிச்சிருக்கேன். இத முடிச்சேன். இந்த வருஷத்துல நான் இத பண்ணேன். அப்படி சொல்லிட்டு உங்களோட பெர்சனல் பயோகிராஃபி ஆட் பண்ணலாமா? யூ கேன் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் மை ப்ரொஃபைல். ஆரோ லக்ஷ்மன் போட்டீங்கன்னா வரும். இத எக்ஸாம்பிளா எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட ஓன் வெப்சைட்ட நீங்க கிரியேட் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட் நீங்க எடுத்து ஒரு சாம்பிளா பார்த்துக்கங்க. பார்த்துட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் வெப்சைட். பண்ணலாமா? லெட்ஸ் கிரியேட் ஒன் வெப்சைட் ஃபார் யூ. போர்ட்ஃபோலியோ வெப்சைட். ஓகே. எல்லாருக்கும் சொல்றேன். ஆல் பீப்பிள். இங்க இருக்கிற 25 பீப்பிளுமே ஒரு விக்ஸ் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி உங்கள பத்தி எழுதுங்க. உங்களோட ஸ்கில்னா என்ன? உங்களோட ஸ்கில் செட்ஸ் என்ன இருக்கு? வொர்க் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களோட எக்ஸ்பெர்டைஸ் என்ன? லைவ்ல என்ன வொர்க் இருக்கு? உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன? அப்படின்றது எல்லாத்தையும் போட்டு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. ஓகே. ஜஸ்ட் ட்ரை. ஓகேவா? சூப்பர். இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? அப்படின்றத நம்ம குரூப்ல வந்து போடுங்க. ஓகே. கன்க்ளூடிவா போடுங்க. நானும் சொல்றேன். ஒருத்தவங்க 2 பேர் தான் ஃபாலோ பண்றீங்க. ஓகே. எனிவே நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ ஆக்சுவலி. கன்க்ளூட் பண்ணி போட்டுருங்க. ஸோ வராதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ சோ மச். ஆ நாளைக்கு மார்னிங் ஓகே. நாளைக்கு மார்னிங் நான் எத்தன மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவேன்னு தெரியாது. ஒய்? பிகாஸ் ஐ அம் டிராவலிங் டுடே நைட் 11 பிஎம். ஸோ டுமாரோ மார்னிங் நான் சப்போஸ் 5:00 குள்ள ரீச் ஆயிட்டேன்னா, ஃபார் ஷூரா வி கேன் டேக் த கிளாஸ். பட் 6:00 மேலனா நான் டைம் சொல்லுவேன் உங்களுக்கு. 7:00னா 7:00 சொல்லி டைம் சொல்லுவேன்.
ஓகே. ஐ வில் பி மென்ஷன் தட் இன் டுடே ஆர் டுமாரோ மார்னிங் ஏர்லி மார்னிங் நான் மென்ஷன் பண்றேன். சரியா? இங்கருந்து 11:00 நான் பஸ் ஏறுனேன்னா, ப்ராபப்லி ஐ வில் ரீச் 5, 5:30 ஆர் 6:00 லைக் தட். வீட்டுக்கு போயிட்டு, தென் ஐ வில் பிங் யூ கைஸ். ஓகேவா? சூப்பர். ஓகே. பாய். வில் மீட் டுமாரோ.